ஹலோ எவ்ரிவான். இன்றைய வீடியோவில் நான் என்ன செய்ய எதிர்பார்த்துள்ளேன் அப்படின்னா டென்ஸ் பற்றிய ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன். உங்களுக்கு தெரியும், டென்ஸ்ன்றது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் எந்தளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் அப்படின்றது. ஸோ இந்த டென்ஸை பற்றிய ஒரு அடிப்படை நாலேஜ், இந்த ஒவ்வொரு டென்ஸும் என்ன, இதன் மூலமாக என்ன சொல்லப்படுது அப்படின்ற விஷயத்த ஒரு மேலோட்டமான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமான்னு நினச்சேன். இங்கிலீஷில் 12 டென்சஸ் உள்ளன. அந்த 12 டென்சஸும் பற்றியே நாங்கள் டீப்பாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே பார்வையில் அந்த 12 டென்சஸையும் வச்சு அதை ஒவ்வொன்றையும் டிஃபரன்சஸ், அது ஒவ்வொன்றும் எந்த மாதிரியான சென்டென்சஸுக்கு பாவிக்கப்படுகிறது அப்படின்றத தமிழ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கொஞ்சம் விளக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த வீடியோ. So let's see the tenses. There are 4 sets of tenses. As you can see here, simple, continuous, perfect and perfect continuous அப்படின்ற 4 வகையான டென்சஸ் காணப்படுகின்றன. அந்த ஒவ்வொரு செட்லேயும் மூன்று காலங்களை நிர்ணயிக்கின்ற மாதிரியான டென்ஸ் அமைந்துள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் என்றால் நிகழ்காலம் என்று பொருள். அப்போ இது நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்வோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால், நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக தமிழில் நான் ஒரு வசனத்தை சொன்னேன்டா, அவள் சமைக்கிறாள். அவள் சமைக்கிறாள்ண்டா எப்படின்னா, இப்போ ஒருத்தர் எங்கள்கிட்ட கேட்குறாரு, உங்களோட சிஸ்டர் சமைப்பாவா, உங்களோட சிஸ்டர் வீட்டில் சமைப்பாவா அப்படி கேட்பாங்க. அப்போ நாங்கள் எப்படி சொல்வோம்? எஸ், ஷீ குக்ஸ். நார்மலாக அவள் குக் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு உங்களோட அம்மா பிரியாணி சமைப்பாவா? டு யோர் மதர் குக் பிரியாணி? எஸ், ஷீ குக்ஸ். அப்படி அந்த யூஷுவலி நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் அதை ப்ரெசண்ட்டில் நாங்கள் நிகழ்காலத்தில் சொல்கிறது தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்றது இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வேண்டி. ஃபார் எக்ஸாம்பிள், அவள் சமைத்தாள். அப்போ எஸ்டர்டே ஷீ குக்ட். நேற்று அவள் சமைத்தாள், சமைச்சு முடிஞ்சாச்சு. அப்போ அந்த முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர்ன்றது எதிர்காலம். அப்போ எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீ வில் குக் டுமாரோ. அவள் நாளை குக் பண்ணுவாள். அந்த மாதிரி ஷீ வில். அப்போ இதோட இங்கிலீஷ் ஃபார்மேட்டை நான் கிளியராக அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லித்தருவேன். இப்போ நான் சொல்கிறது இந்த டென்ஸ் ஒவ்வொன்றும் எதை ரிசம்பிள் பண்ணுது, எப்படியான சென்டென்ஸை உருவாக்குது அப்படின்றத. அதனால தான் நான் தமிழ் சென்டென்சஸை நான் உருவாக்கி ஒரே சென்டென்ஸை ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்குமென்றதுக்காக வேண்டி. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூன்னா என்ன? தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்ற சொல்கிறது. இப்போ கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது தொடர்ச்சியான ஒரு விஷயம், நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் இப்போ ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிற நேரமும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முந்தியோ மிச்ச நேரத்துக்கு முந்தியோ அது நடந்து கொண்டு இருக்குது. அதே போல்
ஃப்யூச்சர்லேயும் இன்னும் கொஞ்சம் நேரமோ அதிக நேரமோ அது நடக்கும். அப்போ அது இப்போ நான் பேசும் பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழில் நான் இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். அவள் சமைச்சு கொண்டு இருக்கிறா. இப்போ இந்த டைமில் அவள் சமைச்சு கொண்டு இருக்கிறா, அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறா, அந்த மாதிரி சமைத்து கொண்டிருக்கிறாள். ஷீ ஈஸ் குக்கிங். அந்த ஃபார்மேட்டெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்லித்தருவேன். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ண்டா இப்போ ப்ரெசன்ட் மாதிரி இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னும் பொழுது இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்லும் பொழுது இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். இப்போ இந்த டைமில் நேற்றைய தினம் அவள் என்ன செஞ்சு கொண்டு இருந்தா, அம்மா என்ன செஞ்சு கொண்டு இருந்தா. அப்படி இல்லைண்டா நான் நேற்று ஃபோன் பண்ணினேன் தானே, அந்த டைம் அம்மா என்ன செஞ்சு கொண்டிருந்தா அப்படி நாங்கள் கேட்கலாம். அப்போ என்ன சொல்கிறது, அந்த டைமில் அம்மா சமைச்சு கொண்டிருந்தா, சமைத்து கொண்டிருந்தாள், அவள் சமைத்து கொண்டிருந்தாள். ஓகே, அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் பாஸ்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த ஒரு லாங் டேர்ம் ஒரு வேலை. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதும் அதே போல தான். அது எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. இப்போ நாளைக்கு நான் அம்மாவை பார்க்க வருவேன் இந்த 12 o'clock. அப்போ அவள் என்ன செஞ்சு கொண்டிருப்பா, அவள் சமைத்து கொண்டிருப்பா. அந்த 12 o'clock அந்த டைமில் அவள் சமைத்து கொண்டிருப்பாள் என்று சொல்வோம். இப்போ எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக அதாவது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நடக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ஒரு சம்பவத்தை சொல்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், எதிர்காலத்தில் நடக்கிறது. இப்போ இந்த கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குமென்று நம்புகிறேன். ஓகே, the next set of tense that we going to see is perfect tense. perfect tense பற்றி பார்க்கலாம். present perfect tense first. present perfect tense இதில் என்னண்டா present perfect tenseன்றது எக்ஸாம்பிளை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். அவள் சமைத்திருக்கிறாள். அதாவது ஒரு விஷயம், கண்டினியூஸான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சாச்சு, அதோட ரிசல்ட்ஸ் தான் ப்ரெசண்டில் இருக்கிறது. ப்ரெசண்டில் நாங்கள் காண்றது அந்த நடந்த அந்த ரீசெண்டாக நடந்த அந்த சம்பவத்தோட ரிசல்ட். அவள் சமைத்திருக்கிறாள். அப்போ அதில் ரிசல்ட்ஸ் இப்போ இருக்குது. இப்போ சமைச்சாச்சு, அந்த சாப்பாடு இருக்குது, சமைச்சு முடிஞ்சாச்சு. ஓகே, அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு அந்த நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த டைமில் அதோட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேற்று நீங்கள் ஸ்கூல் விட்டு போகும்போது ரொம்ப பசியாக போனீங்களே, அப்போ உங்களோட அம்மா சமைச்சிருந்தாளா, சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டால் நான் வீட்டுக்கு போகும்போது அம்மா சமைத்திருந்தாள். அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அம்மா சமைத்திருந்தாள். நான் வீட்டுக்கு செல்லும்போது அம்மா சமைத்திருந்தாள். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும் பாஸ்டில். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னும் பொழுது ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னும் பொழுதும் அதே போல தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு நீங்கள் ஒர்க் முடிஞ்சு போகும்போது ரொம்ப கலப்பாக பசியாக போவீங்களே, அந்த டைம் உங்களோட அம்மா சமைச்சிருப்பாவா அந்த மாதிரி கேட்டால் அந்த டைமில் அவள் சமைத்திருப்பாள். அப்போ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். நான் போகும்போது அந்த ரிசல்ட்ஸ் இருக்கும். அவள் சமைத்திருப்பாள். ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது தெரியலைன்றாலும் மற்ற 9 டென்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேசலாம். பட் இதுவும் தெரிஞ்சிருக்கிறது வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
அதுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கும். அவள் சமைத்து கொண்டே இருக்கிறாள். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி வரும்? அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். இந்த டைமில் இப்போ சமைத்து கொண்டிருக்கிறாள் கொஞ்சம் நேரமாக. பட் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொழுது சமைத்து கொண்டே இருக்கிறாள். இப்போ நீங்கள் சொல்லலாம், அம்மா பாரு எவ்வளோ நேரமாக சமைத்து கொண்டே இருக்கிற, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தானே உனக்கு அப்படின்னு இன்னொருத்தருக்கு உங்களோட வீட்டில் உள்ள யாருக்காவது சொல்லலாம். ஓகே, அப்போ சமைத்து கொண்டே இருக்கிறாள், இவ்வளோ நேரமாக, அப்போ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரியான சிச்சுவேஷன். ஓகே, அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ரொம்ப நேரமாக அதே தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறன்றது வரும். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதும் அதே போல் தான். அது பாஸ்டில் இப்போ நேற்று நீங்கள் உங்களோட சிஸ்டரை கூட்டிகிட்டு எங்களோட வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தீங்களே, ஏன் வரலை அப்படி ஒருத்தர் கேட்டாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், அவன் நேற்று ஃபுல் டே சமைச்சு கொண்டே இருந்தா, காலையிலேருந்து என்ன செய்கிறான்னு தெரியலை, சமைச்சு கொண்டே இருந்தா, ஸோ அதனால் எனக்கு கூட்டிகிட்டு வர முடியாமல் போச்சு அப்படி சொல்லலாம். சமைத்து கொண்டே இருந்தால், தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சு கொண்டே இருந்தால் அப்படின்றது. அதே மாதிரி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதும் அதே போல தான். அதை பற்றி உங்களால் இமேஜின் பண்ண முடியுமா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். எப்படி இப்போ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் செஞ்சு கொண்டே தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குதுண்டா. ஃபார் எக்ஸாம்பிள், அவள் சமைத்து கொண்டே இருப்பாள். அவள் சமைத்து கொண்டே இருப்பாள். நாளைக்கு நீங்கள் உங்களோட சிஸ்டரை கூட்டிகிட்டு வருவீங்களா எங்களோட வீட்டுக்கு அப்படி கேட்டால் என்ன, நாளைக்கு அவள் லீவ், ஸோ அவள் காலையிலேருந்து சமைச்சு கொண்டே இருப்பாள், ஏதாவது ஒன்றை சமைச்சு கொண்டே இருப்பாள், சமைத்து கொண்டே இருப்பாள். அதனால் எனக்கு ஷுவராக சொல்ல முடியாது வருவேனா இல்லையாட்டு அப்படி சொல்லுவோம் தானே. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தான் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டென்சஸ் பற்றியான ஒரு கிளியரான பிக்சர் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது தமிழ் எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் இது சொன்னது எதுக்குண்டா உங்களுக்கு கிளியராக விளங்க வேண்டுமென்றதுக்காக வேண்டி. ஸோ உங்களுக்கு இந்த ஒவ்வொரு டென்ஸும் எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணப்படுது அப்படின்றது நல்லா கிளியராக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு டென்ஸையும் கிளியராக எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட ஃபார்மேட்ஸ், அதோட கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி, நெகட்டிவ் ஃபார்மேட், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கிளியராக சொல்லித்தரலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.